ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு வி நெக்கு டாப்பு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம், டிசைன் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் மெயின் கிளாத்தை அடியில் வச்சு உள் பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு லைனிங் அதுக்கு மேலே வச்சு நம்ம லைனிங்கை ஃபஸ்ட் அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி பின் குத்திக்கோங்க. பின் குத்திட்டு நம்ம அட்டாச் பண்ணும்போது அது ஒரு பக்கமாக இழுக்காது, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கரெக்டாக வரும். ஒரு பக்கம் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி கை வச்சு இது பண்ணி விட்டுக்கோங்க. லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த பேண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. நான் பேண்ட் பீஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நம்ம நெக்கு எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்பு மாதிரி எந்த ஷேப்பில் நெக் வச்சுருக்கீங்களோ அதே ஷேப்பில் நம்ம அந்த பேண்ட் பீஸை வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பேண்ட் பீஸ் இருக்கு பாருங்கள், அதே மாதிரி அதே அளவில் நம்ம லைனிங் ஒரு பீஸு கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம அந்த ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த லைனிங் மேலே வச்சு நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு அளவு நம்ம கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி அங்கங்கே கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பிக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு கரெக்டாக நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த பக்கத்துலேயும் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதில் இருக்க எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம இதை நெக்கில் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், நான் நெக்கில் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி டாப் எந்த கலரில் இருக்கோ அதே கலரில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்பக்கமாக நம்ம நாட்டு தைப்போம் பாருங்கள், அதே மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துகிட்டு
இந்த மாதிரி அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அயர்ன் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த வி ஷேப் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிடுறேன் பாருங்கள். அதில் வச்சு நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அந்த ஷேப்பு வர மாதிரி. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ அதை வந்து அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பரான நெக் டிசைன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.